காரு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். காருக்குள்ள நம்ம ஹீரோ அமைதியா வந்துட்டு இருப்பாரு. வாலெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு சோகமா பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த ஜான் வந்து என்ன நீ பாக்குற கூட நானும் பாக்குறேன் அப்படிங்கும் போதுல நம்ம ஹீரோ வந்து அந்த போட்டோ எடுத்து அவகிட்ட காமிப்பாரு. யாருப்பா இது அப்படிங்கும் போதுல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. பேர் என்னன்னு கேட்கும் போதுல லைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீ, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்க காரணத்தினால என்ன இவ ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட லைட்டா சண்டை போடுற மாதிரி போட்டு எப்படி சிரிக்க வச்சிடறாரு. அப்பாடா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானுக்கு ஒரு கால் வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உங்களுக்கு எப்படி போன் கால்ல வருது, இங்க டவரே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு, இது சாதாரண போன் கிடையாது, சேட்டலைட் போன், அதனால தான் எனக்கு போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. நம்ம ஹீரோ சொல்வாரு ஜான் கிட்ட, இப்பதான் காடா இருக்குது இந்த இடம், 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது கடலா தான் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஜான் சொல்றாரு, அதான் கடலாக்கும் சொல்றீங்களா, வா கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த இடம் இருட்டி போயிடுதுங்க. இதுக்கு மேல நடக்க முடியாதுங்கிறனால ஒரு இடத்துல தீ மூட்டி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜான் வந்து கேட்பாரு நம்ம ஹீரோ கிட்ட, என்னை பத்தி நான் என்ன பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நீ உன்னை பத்தி உன் ஃபேமிலி பத்தி சொல்ல அப்படி சொல்லும் போதுல நம்ம ஹீரோட முகம் ரொம்ப மாறுது. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி வேட்டையாட வரவங்க, தொலைஞ்சு போனவங்க பாதுகாப்பா தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பாவும் நானும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட ஃபேமிலியில மொத்தம் 3 பேரு, இவங்க 3 பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுல உங்களுக்குள்ள சண்டை வந்து அடிச்சுட்டு இறந்ததா வந்து சொல்றாங்க. முதல்ல காரு தான் கிடைச்சது, கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் அவங்களோட பாடி எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. கடைசியில தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஏதோ ஆகிற மாதிரி கனவு வந்திருக்குது. நம்ம ஹீரோ அந்த தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜான் வந்து கார்லயே காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரான். நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஜான் சொல்றாரு, உனக்கு ஏதோ காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்குள்ள ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஜான் வேட்டையாட வந்து அந்த ஆட்டை தேடி இவங்க 2 கிளம்புறாங்க. கையில 2 கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வழியில நம்ம ஜான் கண்ணுக்கு 2 பழைய டிவி தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டிவிய பட்டுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணா அந்த ஆடு ஓடி போயிடாதா அப்படின்னு கேட்கும் போதுல அதுக்கு ஜான் சொல்றான், அதான் ஓடி போகுதுன்னு சொல்றீங்களா, அதுக்காக தான் வேட்டையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கன்னோட அந்த செல்ல கூட பொறுக்க மாட்டீங்களா, அதெல்லாம் இங்க விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போதுல அதுக்கு ஜான் சொல்றான், அதெல்லாம் என் வேலை இல்லப்பா, என்னை கூட்டிட்டு வந்தீல, அதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். அதுக்கு நம்ம ஹீரோ அந்த செல்லையும் நம்ம ஹீரோ எடுத்துறாரு. எடுக்கும் போது ஒரு டவுட்டோட தான் எடுக்கிறாரு, உண்மையாலுமே வேட்டையாட தான் வந்தானா இல்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோக்கு லைட்டா அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க எத்தனை வயசுல இருந்து நீங்க வேட்டையாடுறீங்க அப்படின்னு கேட்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு வயசு இருக்கு, இப்ப உன்னை விட 2 வயசுக்கு முன்னாடியே வந்து நான் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து கேள்வி